السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر. وقال نبينا صلى الله عليه وسلم: إن الدين يسر. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் நம் மீது சில வணக்க வழிபாடுகளை கட்டாய கடமையாக ஆக்கி இருக்கிறது. எந்தெந்த வணக்கங்களை இஸ்லாம் நம் மீது கட்டாய கடமை என்று ஆக்கி இருக்கிறதோ அவற்றை நிறைவேற்றுவதில் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நாம் அதில் குறை செய்துவிடக் கூடாது என்பதற்காக பல வகையான சலுகைகளையும் நமக்கு வழங்கி இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், நோன்பு என்பது கட்டாய கடமை. இதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். நோன்பை கட்டாய கடமை என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒருவரால் குறிப்பிட்ட நாளில் நோன்பு நோக்க முடியவில்லை என்றால் அதை வேறு நாட்களில் நோற்றுக் கொள்வதற்கான ஒரு சலுகையை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அதுபோன்று தொழுகை என்கிற ஒரு வணக்கம், இதை மிகவும் வலியுறுத்தி இஸ்லாமிய மார்க்கம் பேசுகிறது. மறுமை நாளில் முதலாக தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும். தொழுகை என்பது ஈமானுடைய அடையாளம். இன்னும் இறை மறுப்பு, இறை நிராகரிப்பு, இணை வைப்பு, இவற்றிலிருந்து ஒரு இறை நம்பிக்கையாளரை வேறுபடுத்தி காட்டக்கூடியது தொழுகைதான். இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் அந்த தொழுகையை நிறைவேற்றுவதிலும் அந்த தொழுகையில் குறை வைத்து அடியான் மறுமையில் குற்றவாளியாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காகவும் பல சலுகைகளை நமக்கு வழங்கி இருக்கிறது. அந்த வகையில் தொழுகையில் இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய சலுகைகள் என்னென்ன என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவுடைய சிந்தனையாக தொழுகையும் சலுகையும் என்ற தலைப்பின் கீழ் சுருக்கமான சில செய்திகளை அறிந்து கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது எந்த அளவிற்கு இலகுவானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. பரவலாக முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏன் கடைபிடிப்பதில்லை? சர்வசாதாரணமாக ஒரு பதிலை சொல்லுகிறார்கள். என்ன பதில்? எல்லாராலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது. பெரும்பாலானவர்கள் சொல்லக்கூடிய பதில், எல்லோராலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாது. அப்படி என்றால் என்ன பொருள்? எதை மனிதன் கடைபிடிக்க முடியாதோ அதை இறைவன் கொடுத்திருக்கிறான், அப்படிதானே அர்த்தம். எதை மனிதன் கடைபிடிக்க முடியும், எதை மனிதனால் கடைபிடிக்க முடியாது என்பதை அறியாத நிலையில் இஸ்லாத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அப்ப உண்மை என்ன? எல்லோராலும் கடைபிடிக்க முடிந்த ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அதில் சில சலுகைகள், சில வேறுபாடுகள், அவற்றை புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும். அந்த வரிசையில் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு எளிமையான மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் விதமாக குர்ஆன் மிக அழகாக தெளிவாக பேசுகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், 2வது அத்தியாயம் 185வது வசனம், 5வது அத்தியாயம் 6வது வசனம், 20வது அத்தியாயம் 2வது வசனம், 22வது அத்தியாயம் 78வது வசனம், இங்கெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இலகுவானது, எளிமையானது என்பதை அல்லாஹ் மிக தெளிவாக திருக்குர்ஆனில் எடுத்து சொல்லுகிறார்.
திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 185வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். அல்லாஹ் உங்களுக்கு ஒருபோதும் சிரமமானதை நாடமாட்டான், இலகுவானதையே நாடுகிறான். நம்மை கஷ்டப்படுத்துவது அல்லாஹ்வின் விருப்பம் அல்ல, நமக்கு சிரமத்தை கொடுப்பது அல்லாஹ்வின் நோக்கம் அல்ல. அல்லாஹ் நமக்கு எளிமையானதையே கொடுத்திருக்கிறார். 20வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார், மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா. உங்களை சிரமப்படுத்துவதற்காக நாம் இந்த வேதத்தை, இந்த மார்க்கத்தை கொடுக்கவில்லை என்று மிக தெளிவாக சொல்லுகிறார். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், புகாரில் இடம்பெறக்கூடிய 39வது ஹதீஸில் பார்க்கிறோம், இன்ன தீன யுஸ்ரன், இந்த மார்க்கம் என்பது இலகுவானது, எல்லோராலும் இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியும். அப்படிப்பட்ட எளிமையான ஒரு மார்க்கமாகத்தான் அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான் என்பது நாம் குறிப்பிட்ட இந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களில் இருந்தும் இந்த ஹதீஸில் இருந்தும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட மார்க்கம் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய எந்த வணக்க வழிபாடுமே நமக்கு சிரமமானதாக இருக்காது என்பதை புரிந்து கொண்டால் எல்லோரும் எல்லா நிலைகளிலும் இஸ்லாத்தை எளிமையாக பின்பற்ற முடியும். அந்த வரிசையில் தொழுகை தொடர்பாக இது ஒரு சலுகையுடன் கடமையாக்கப்பட்ட வணக்கம் என்பதை புரிந்து கொள்ளும் விதமாக பல சான்றுகள். அந்த வகையில் தொழுகை கடமையாக்கப்படும் பொழுதே ஆரம்பத்திலேயே சலுகையுடன் அல்லாஹ் கடமையாக்கினான் என்பதை புகாரியில் இடம்பெறக்கூடிய 3207வது ஹதீஸில் பார்க்கிறோம். அதிகமான பயான்களில் நாம் எல்லாம் கேட்ட ஒரு தகவல். முதலில் தொழுகை 50 வேளையாக கடமையாக்கப்பட்டது. அன்பானவர்களே, அல்லாஹ் அதை 5 வேளைகளாக சுருக்கி கொடுத்தார். தொழுகை கடமையாக்கப்படும் பொழுதே சலுகையோடு கடமையாக்கப்பட்டது என்பதற்கு மிகச்சிறந்த ஆதாரமாக இந்த ஹதீஸ் விளங்குகிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக நாம் விளங்க வேண்டிய விஷயம் என்ன? 50 வேளை தொழுகையை அல்லாஹ் 5ஆக குறைத்தாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை 50 வேளை தொழுகையை தொழுதால் என்ன நன்மையோ அது கிடைக்கும். திருக்குர்ஆன் பேசுகிறது. திருக்குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் 160வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா. நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் அதுபோன்று 10 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும். நாம் 5 வேளை தொழுகிறோம், அல்லாஹ் நம் மீது கருணை புரிந்தவனாக 50 வேளை தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை நம் கணக்கில் பதிவு செய்கிறான். எந்த குறையும் இல்லை. சலுகை கொடுக்கிறார் என்பதற்காக அந்த சலுகைக்கு ஏற்ற அளவு நன்மையில் அல்லாஹ் எந்த குறையும் செய்வதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, புகாரில் இடம்பெறக்கூடிய 7501வது ஹதீஸ், அடியான் ஒரு நன்மை செய்தால் அது போன்று 10 மடங்கு நன்மை அவனுக்கு பதிவு செய்யப்படும். ஒரு நற்செயலை நாம் செய்கிறோம், ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கிறோம், ஆனால் அல்லாஹ் நம்முடைய கணக்கில் நாம் 10 ஏழைகளுக்கு உணவு கொடுத்தால் என்ன நன்மையோ அதை பதிவு செய்கிறார். அந்த மாதிரி தொழுகையை கடமையாக்கும் பொழுதே சலுகையோடு அதை கடமையாக்கினாலும் அந்த நன்மையை எந்த வகையிலும் அல்லாஹ் குறைக்காத ஒரு நிலையை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அன்பானவர்களே, தொழுகையை ஒட்டி நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் சலுகை தொடர்பானது என்னவென்று சொன்னால், ஒருவர் மறதியின் காரணமாக தொழுகையை விட்டு விடுகிறார். லொஹர் தொழுகை தொழ வேண்டும், அது கடமை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஞாபகத்துல லொஹர் தொழுகையை ஒருவர் தொழவில்லை, வேண்டுமென்றே விடவில்லை, மறதியாக விட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறதியின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் அவர் நினைவு வந்தவுடன் அந்த தொழுகையை நிறைவேற்றட்டும். அதாவது லொஹர் தொழுகையை தொழவில்லை, மறந்து விட்டோம், அசர் தொழுகையை தொழுது விட்டோம், மகரிப் தொழுகையை தொழுது விட்டோம், இஷா தொழுகையை தொழுது விட்டோம், இரவு 10 மணிக்கு நினைவு வருகிறது, லொஹர் தொழுகையே, பதட்டப்பட தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. எப்பொழுது நினைவு வருகிறதோ உடனே லொஹர் தொழுகையை தொழுது விட்டால் கடமை நீங்கி விடுகிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1217வது ஹதீஸில் நாம் இந்த தகவலை பார்க்கிறோம்.
தொழுகையை விட்டுட்ட, நீ பாவி, நீ குற்றவாளி, நீ நட்டவாளி, அப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. மாறாக கடமை நிறைவேற்றுவது அவசியம், ஆனாலும் அதில் ஒரு சலுகை. மறதியின் காரணமாக ஒருவர் தொழுகையை விடுவார் என்று சொன்னால் அவர் எப்பொழுது அவருக்கு அது ஞாபகத்திற்கு வருகிறதோ அப்பொழுது அந்த தொழுகையை தொழுதுவிட்டால் அவருடைய கடமை நிறைவேறிவிட்டது. அதே ஹதீஸ் முஸ்லிமில் இடம் வரக்கூடிய 1217வது ஹதீஸில் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தூக்கத்தின் காரணமாக ஒருவர் தொழுகையை விட்டுவிட்டால் என்ன செய்வது? வேண்டுமென்றே தொழுகையை விட்டுவிட்டு தூங்குவதல்ல. இரண்டுக்குமான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தூக்கத்தின் காரணமாக தொழுகை விடுபடுவது வேறு, தொழுகையை விட்டுவிட்டு தூங்குவது வேறு. இந்த ஹதீஸ் எதை பற்றி பேசுகிறது? ஒருவர் தன்னையும் மீறி தூக்கத்தின் காரணமாக தொழுகையை விட்டுவிட்டார். லுஹர் தொழுது விட்டு சாப்பிட்டு விட்டு ஓய்வெடுக்கலாம் என்ற நோக்கத்தில் ஒருவர் சற்று நேரம் உறங்குகிறார். தூக்கம் நீண்டதாகி விடுகிறது. அவருடைய அசர் தொழுகை பறிபோய் விடுகிறது. மகரிபுடைய நேரம் கூட வந்துருச்சு. விழித்து பார்க்கிறார், அசருடைய நேரம் முடிந்து விட்டது, மகரிபுடைய நேரம் வந்து விட்டது. அசர் போயிடுச்சே அப்படின்னு அவர் பதட்டப்பட தேவை இல்லை. எப்பொழுது விழித்தெழுந்தாரோ உடனே தூக்கத்தின் காரணமாக விடுபட்ட அந்த தொழுகையை நிறைவேற்றிவிட்டால் அவருடைய கடமை நிறைவேறிவிட்டது. படைத்த இறைவனுக்கு மனிதனுடைய பலவீனம் அனைத்தும் தெரியும். அதனால்தான் அவன் சலுகையோடு இந்த தொழுகையை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். நாம் விழித்து பார்க்கிறோம், அசருடைய நேரம் முடிந்துவிட்டு மகரிபுடைய நேரமே ஆரம்பமாகிவிட்டது. நம்ம பாவம் செஞ்சுட்டோமா, குற்றம் செய்து விட்டோமா, அல்லாஹ்விடத்துல தண்டிக்கப்படுவோமா? இல்லை. மாறாக விழித்தவுடன் முதலில் விடுபட்ட அசர் தொழுகையை தொழுதுவிட்டு பிறகு அந்த நேரத்திற்குரிய மகரிப் தொழுகையை தொழுதுவிட்டால் நாம் நம்முடைய கடமையை நிறைவேற்றி விட்டோம். இதுதான் இறைவனுடைய பார்வை, இறை தூதருடைய வழிகாட்டுதல். முஸ்லிமில் இடம் வரக்கூடிய 1217வது ஹதீஸில் இந்த தகவலை பார்க்கலாம். அன்பானவர்களே, அடுத்ததாக ஒருவர் நோயாளியாக இருக்கிறார். அவர் தொழுகையை முறையாக நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறார். அவரால் நின்று தொழ முடியாது. அப்படிப்பட்ட சூழலில் அவருடைய உடல்நிலை இருக்கிறது. அவர் என்ன செய்வது? அவருக்கு தொழுகையில் என்ன சலுகை? அன்பானவர்களே, புகாரியில் இடம்பெறக்கூடிய 1117வது ஹதீஸ். இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் நோயாளியாக இருக்கிறேன், நான் என்னுடைய தொழுகையை எப்படி நிறைவேற்றுவது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உனக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தால் நீ உன்னுடைய தொழுகையை நின்ற நிலையில் தொழுது விடு. நின்று தொழ முடியவில்லையா, உட்கார்ந்த நிலையில் உன்னுடைய தொழுகையை நிறைவேற்று. அதற்கும் உனக்கு சக்தி இல்லையா, படுத்த நிலையில் நீ உன்னுடைய தொழுகையை நிறைவேற்றிவிடு. எப்படிப்பட்ட மார்க்கம்! நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தால் அப்படி செஞ்சுக்க, முடியலையா உட்கார்ந்து தொழு, அதுக்கும் முடியலையா படுத்த நிலையில் படுத்துக்கொண்டே கைகளை கட்டுவது, அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி ருக்கு செய்வது போன்று நம்முடைய மனதில் எண்ணிக்கொண்டு ருக்குவில் என்ன தஸ்பீஹ் ஓத வேண்டுமோ அதை ஓதுவது, பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லி கைகளை உயர்த்துவது படுத்துக்கொண்டே. அன்பானவர்களே, இதை நாம் கற்பனையாக சொல்லவில்லை. அல்லாஹ் தன்னுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக சொல்லி காட்டுகிறார். புகாரியில 1117வது ஹதீஸில் பார்க்கிறோம். இன்னும் சில பயான்களில் இப்படி சொல்லுகிறார்கள், ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருக்கு பாதி நன்மை தான் கிடைக்கும். நின்று தொழுபவருக்கு என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையில் பாதி நன்மை தான் உட்கார்ந்து தொழுபவர்களுக்கு கிடைக்கும். அப்படி ஹதீஸும் இருக்கிறது என்று சில பயான்களில் பேசுகிறார்கள். உண்மை, அப்படி ஹதீஸ் இருக்கிறது. எந்த ஹதீஸ்? இந்த ஹதீஸுக்கு முந்தைய ஹதீஸ் புகாரில் இடம்பெறக்கூடிய 1116வது செய்தியில தான் இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன தகவல்? நின்று தொழுபவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையில் பாதி நன்மை மட்டுமே உட்கார்ந்து தொழுபவருக்கு கிடைக்கும். உண்மைதான். இந்த ஹதீஸை எப்படி புரிஞ்சுக்கணும்? அன்பானவர்களே, ஒருவரால் நின்று தொழ முடியாது, அதனால் அவர் உட்கார்ந்து தொழுகிறார், அவருக்கு இந்த ஹதீஸ் சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அவரால் நிற்க முடியாத காரணத்தால் தான் உட்கார்ந்து தொழுகிறார். அவரை நிற்க முடியாத நிலைக்கும் தள்ளிவிட்டு அவருடைய நன்மையிலும் அல்லாஹ்
குறை செய்தான் என்றால் அல்லாஹ் நீதியாளன் என்பது பொய்யாகிவிடும். அப்படி என்றால் இந்த ஹதீஸை எப்படி புரிய வேண்டும்? ஒருவரால் நின்று தொழ முடியும், ஆனாலும் சோம்பேறித்தனத்தால் உட்கார்ந்து தொழுதால் அவருக்கு தான் பாதி நன்மை. நிற்கவே முடியாமல் ஒருவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய நன்மையில் எதுவுமே குறையாது. வேறுபாட்டை தெளிவாக புரிய வேண்டும். நின்று தொழ முடியும், ஆனாலும் உட்கார்ந்து தொழுகிறார், தொழுதற்கான கூலியையும் கொடுக்க வேண்டும். அவருடைய சோம்பேறித்தனத்திற்காக அவரை தண்டிக்கவும் வேண்டும். அதற்கு தான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன? தொழுதற்கான கூலி உண்டு, ஆனால் பாதி கூலி. ஏன் பாதி? நின்று தொழ முடியும், ஆனால் உட்கார்ந்து தொழுதார், அதற்காக அவருக்கு பாதி. நின்று தொழவே முடியாது, அவர் உட்கார்ந்து தொழுதால் அவருடைய நன்மையில் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை இரண்டு ஹதீஸுகளையும் இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறார், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா. எந்த ஆத்மாவையும் அல்லாஹ் அதனுடைய சக்திக்கு மீறி சிரமப்படுத்த மாட்டார். ஒருவரால் நிற்க முடியாது, அதனால் தான் உட்கார்ந்து தொழுகிறார், அவருடைய நன்மையை அல்லாஹ் குறைப்பானா? ஒருவரால் உட்கார்ந்து கூட தொழ முடியாது, அதனால் அவர் படுத்துக் கொண்டு தொழுகிறார், அவருடைய நன்மையை அல்லாஹ் குறைப்பானா? அப்படி குறைத்தால் அல்லாஹ் அளவற்ற அருளாளன் என்பது பொய்யாகி விடுமே. அல்லாஹ் அப்படி செய்ய மாட்டான். இது கூடுதல் தகவலாக சட்டமாக விளங்கிக் கொள்வது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, கடுமையான மழை, வேகமாக காற்று வீசுகிறது, அல்லது கடுமையான குளிர் காற்று வீசுகிறது. இது போன்ற சந்தர்ப்பங்களில் ஒருவர் தொழுகையில் ஒரு சலுகையை பெற்றுக் கொள்வதற்கு மார்க்கம் வழிகாட்டுகிறது. புகாரில் இடம்பெறக்கூடிய 1240வது ஹதீஸில் பார்க்கிறோம், கடுமையா மழை பெய்யுதா, அல்லது வேகமாக காற்றடிக்கிறதா, அல்லது கடுமையாக குளிர் அடிக்கிறதா, அவர் கண்டிப்பாக ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பாங்கு சொல்லக்கூடியவருக்கு ஒரு கட்டளை. என்ன கட்டளை? தொழுகைக்காக மக்களை அழைக்கும் பொழுது ஹய்யா அலஸ் ஸலாத், தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்ற வாசகத்தை பாங்கில் சொல்லாமல் அல்லாஹு அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லணும்? சல்லு ஃபீ புயூதிக்கும் அல்லது சல்லு ஃபீ ரிஹாலிக்கும், நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே தொழுது கொள்ளுங்கள். எந்த சந்தர்ப்பத்துல? கடுமையாக மழை பெய்யும் பொழுது, வேகமாக காற்றடிக்கும் பொழுது, கடும் குளிர் நிலவும் பொழுது அல்லாஹ் சலுகை கொடுக்கிறான். எப்படி பாங்கு சொல்லணும்? நீங்கள் உங்களுடைய இருப்பிடங்களிலேயே தொழுது கொள்ளுங்கள் என்று பாங்கு சொல்லுபவர் மக்களுக்கு அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. புகாரியில 1240வது ஹதீஸில் பார்க்கிறோம். அதெல்லாம் இல்ல, நீ பள்ளிக்கு வந்துதான் ஆகணும் என்று சொல்லுவதற்கு அல்லாஹ்வுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் கருணையாளன், கிருபையாளன், சலுகை என்ற அடிப்படையில் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, அடுத்து நம்ம விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பயணத்தில் இருக்கிறோம். டிராவல், பயணம் என்பது மிக சிரமமான ஒன்று, எல்லோருக்குமே தெரியும். மிக நெருக்கடியான, மிக சிரமமான ஒன்றாகத்தான் பயணம் ஆக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸஃபரு கத்அத்துன் நார், பயணம் என்பது வேதனையின் ஒரு பகுதி. உங்களில் ஒருவர் ஏதாவது ஒரு தேவைக்காக பயணம் செய்தால், எந்த தேவைக்காக அவர் பயணம் மேற்கொண்டாரோ அந்த தேவையை முடித்தவுடன் தன்னுடைய வீட்டின் பக்கம் திரும்பி விடட்டும். ஏனென்றால் பயணம் என்பது உங்களுடைய உணவு, பானம், உறக்கம் அனைத்தையும் பறித்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், பயணத்தில் இருக்கும்போது நேரத்துக்கு சாப்பிட முடியாது, நேரத்துக்கு ஓய்வு எடுக்க முடியாது, இயற்கை தேவைகளை கூட உரிய நேரத்தில் கழிக்க முடியாத அளவிற்கு பயணம் சிரமமான ஒன்று. அந்த பயணத்துல ஒருவர் தொழுகையை அதற்குரிய நேரத்துல நிறைவேற்றுவதுங்கிறது மிக மிக சிரமம். சாப்பிடுறதுக்கே சிரமம், ஓய்வெடுக்கிறதுக்கு சிரமம், 1க்கு 2க்கு போறதுக்கு சிரமம்னு சொன்னா, இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு மனிதர் பயணத்துல கரெக்டா தொழுகணும்னு எதிர்பார்ப்பது நியாயமா? படைச்ச இறைவனுக்கு தெரியும், அழகிய சலுகைகளை நமக்கு வழங்குகிறார். புகாரில் இடம்பெறக்கூடிய 1080வது ஹதீஸிலிருந்து 1089வது ஹதீஸ் வரை, முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1019வது ஹதீஸிலிருந்து 1028வது ஹதீஸ் வரை, நசையில் இடம்பெறக்கூடிய 1439வது ஹதீஸ், இத்தனை ஹதீஸுகளில் பயணத்தில் ஒரு அடியான்
தொழுகையில் எப்படியான சலுகைகளை பெற்றுக்கொள்ள முடியுங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள். முதல் விஷயம் என்ன? ஒருவர் தன்னுடைய ஊரின் எல்லையில் இருந்து 24 கிலோமீட்டரை விட அதிகமான தூரத்திற்கு பயணம் செய்கிறார் என்றால் அவர் புறப்படுவதற்கு முன்பாகவே உள்ளூரிலேயே தொழுவதாக இருந்தால் 2 நேர தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்வதற்கு மார்க்கத்தில் சலுகை இருக்கிறது. லொஹர் தொழுதுட்டு நாம பயணம் புறப்பட போறோம். அந்த பயண தூரம் எவ்வளவு இருக்கணும்? நம்முடைய ஊரின் எல்லையிலிருந்து குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர், 3 பர்சக் என்று ஹதீஸில் வருகிறது. ஒரு பர்சக் என்பது 5 மைல், 5 மைல் என்பது 8 கிலோமீட்டர். ஒரு பர்சக்ங்கிறது 8 கிலோமீட்டர், 3 பர்சக்ங்கிறது 24 கிலோமீட்டர். குறைந்தபட்சம் 24 கிலோமீட்டர் அல்லது அதை விட அதிகமான தூரம் ஒருத்தர் பயணம் செய்வதாக இருந்தால் அவருக்கு இந்த சலுகை உண்டு. எந்த சலுகை? லொஹர் தொழுதுட்டு நம்ம பயணம் புறப்பட போறோம்னா உள்ளூரிலேயே லொஹர் தொழுது விட்டு உடனே அசரையும் தொழுது விடலாம். ஒரு பாங்கு 2 இகாமத். பாங்கு சொல்லி முதல்ல லொஹர் 4 ரக்காத் தொழுகணும், பிறகு இகாமத் மட்டும் சொல்லி அசர் 4 ரக்காத்துகள் தொழுது விட்டால் நம்முடைய கடமை முடிந்து விட்டது. அதோட மகரிப் தான் நம்ம மேல கடமை. அன்பானவர்களே, இது அல்லாஹ் தொழுகையில் கொடுத்திருக்கக்கூடிய சலுகை. அதோடு மட்டும் இல்லாம அவங்க வக்து வர்றதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. லொஹருடைய வக்து வர்றதுக்கு முன்னாடியே நம்ம புறப்பட்டுட்டோம். ஊருடைய எல்லையை கடந்த பிறகுதான் நமக்கு லொஹருடைய நேரம் வருகிறது என்று சொன்னால் 2 நேர தொழுகையை சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். 4 ரக்காத்துகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கியும் தொழுது கொள்ளலாம். எவ்வளவு பெரிய சலுகை! 11 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம், 12:20 தான் வக்து வருது, அல்லது 12:30 மணிக்கு தான் லொஹருடைய நேரம் வருகிறது, தொழ தயாராகிவிட்டோம் என்று சொன்னால் ஊருடைய எல்லையை கடந்து விட்டால் லொஹர் 2 ரக்காத், அசர் 2 ரக்காத்துகள் தொழுதால் கடமை முடிந்து விட்டது. 2 நேர தொழுகையை சேர்த்து தொழுது கொள்வது ஒரு சலுகை. அப்படியே தொழக்கூடிய அந்த தொழுகைகளை 4 ரக்காத்துகள் போன்ற தொழுகைகளை 2 ரக்காத்துகளாக சுருக்கி தொழுது கொள்வதற்கு ஒரு சலுகையை அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். தொழுகையை நிறைவேற்றியும் ஆக வேண்டும். தொழுகையை விட்டதற்காக அடியான் குற்றவாளியாக ஆகிவிடவும் கூடாது. அவனுடைய பயணத்திலும் பாதிப்பு வரக்கூடாது. இத்தனை நிலைமைகளையும் கவனித்து அல்லாஹ் அழகான சலுகையை இந்த பயண தொழுகை மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். எப்படி செய்யலாம்? மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம், லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். இதுக்கான நேரம் லொஹருடைய ஆரம்ப நேரத்திலிருந்து அசருடைய முடிவு நேரம் வரை, இதுக்கு இடைப்பட்ட இந்த நேரத்துல லொஹரையும் அசரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். மகரிபுடைய ஆரம்ப நேரத்திலிருந்து இஷாவுடைய முடிவு நேரம், இதற்கு இடைப்பட்ட நேரத்துல எப்பொழுது வேண்டுமானாலும் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து தொழுது கொள்ளலாம். இதுல கூடுதலாக நாம விளங்க வேண்டிய சட்டம் என்ன தெரியுமா? கண்டிப்பா 4 ரக்காத்தை 2 ரக்காத்துகளாக சுருக்கித்தான் தொழ வேண்டுமா, அல்லது 2 நேர தொழுகைகளை கண்டிப்பாக சேர்த்துத்தான் தொழ வேண்டுமா? அப்படி மார்க்கம் சொல்லல. சலுகை விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எனக்கு எந்த அவசரமும் இல்லை, அந்தந்த நேர தொழுகையை நான் அந்தந்த நேரத்திலேயே தொழுவதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, 4 ரக்காத்துகளை முழுமையாக 4 ரக்காத்துகளை தொழுது கொள்வதற்கும் எனக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஒருவர் முடிவு செய்தால் அவர் தாராளமாக அந்தந்த நேர தொழுகையை அந்தந்த நேரத்திலையும் தொழுது கொள்ளலாம், 4 ரக்காத்தை முழுமையாகவும் தொழுது கொள்ளலாம். உங்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது, விரும்பினால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுதான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, ஒருவர் உள்ளூரில் இருக்கிறார். எந்த அளவிற்கு சலுகை பாருங்க. உள்ளூர்ல இருக்கிறோம், காரணமே இல்லை, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல 2 நேர தொழுகையை சேர்த்து தொழலாமா என்று கேட்டால் அதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த பயமும் இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை. ஆனாலும் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு அல்லாஹ் கருணையாளங்கிறத பல கோணங்களில் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, பல சந்தர்ப்பங்கள்ல அல்லாஹ் நிரூபிக்கிறார். முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1272வது ஹதீஸ்ல பார்க்கிறோம், ஒருவர் உள்ளூரிலேயே இருக்கிறார், அவருக்கு எந்த பயமும் இல்லை, மழை போன்ற நெருக்கடிகளும் இல்லை. ஆனாலும் எப்பொழுதாவது ஒரு சந்தர்ப்பத்துல அடியானுக்கு அல்லாஹ் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் விதமாக 2 நேர தொழுகையை உள்ளூரிலேயே சேர்த்து தொழுது கொள்வதற்கு அனுமதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரணமுமே இல்லாமல்
2 நேர தொழுகையை சேர்த்து தொழுதிருக்கிறாங்கிறதுக்கான ஆதாரத்தை முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய 1272வது ஹதீஸ்ல பார்க்கிறோம். இதை வழக்கமாக வைத்துக் கொள்ளக்கூடாது எப்பொழுதாவது. அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, தொழுகைக்கு வுது அவசியம், எல்லோருமே தெரிந்து வைத்திருக்கிறோம். இதை தெரியாத முஸ்லிம் யாருமே இருக்க முடியாது. ஒருவருக்கு ஒழு செய்யக்கூடிய அளவிற்கு உடல்நிலை ஏற்றதாக இல்லை, அல்லது ஒழு செய்வதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை, அதனால் அவர் தொழுகையை விட்டுடலாமா? ஒழு செய்ய தண்ணி கிடைக்கல, அல்லது தண்ணீர் கிடைக்கிறது, ஒழு செய்வதற்கு ஏற்ற அளவிற்கு உடல்நிலை இல்லை, இதை காரணமாக வைத்து ஒருவர் தொழுகையை விட்டுடலாமா அப்படின்னு கேட்டா, அன்பிற்குரியவர்களை, மார்க்கம் அப்படி அனுமதி கொடுக்கல. மாறாக ஒழு செய்ய முடியலையா, நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு சலுகையை இஸ்லாம் வழங்குகிறது. தயமம்னா என்னங்கிறதையெல்லாம் பல சந்தர்ப்பங்கள்ல நீங்க கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. மண் மற்றும் மண் சார்ந்த சுவராக இருக்கலாம், டைல்ஸாக இருக்கலாம், கிரானைட்டாக இருக்கலாம், மார்பிளாக இருக்கலாம், மொசைக்காக இருக்கலாம். ஆக அது மண் மூலக்கூறுகளால் ஆனதாக இருக்க வேண்டும். கண்ணாடி, பிளாஸ்டிக், மரம், உலோகம், தகரம் இதெல்லாம் செய்யக்கூடாது. மண் மூலக்கூறுகளால் ஆன. ஏன்னா நீங்க கிரானைட் அடிச்சு நொறுக்குனா கடைசியில மண் தான் மிஞ்சோம். மார்பிள் அடிச்சு நொறுக்குனீங்கன்னா கடைசியில மண் மூலக்கூறுகள் தான் மிஞ்சோம். டைல்ஸாக இருந்தாலும் மொசைக்காக இருந்தாலும் அதுல உங்கள் கைகளை தொட்டு தயமம் செய்து கொள்ளணும். அது அப்படி தலைப்பு வேற ஆகிவிடும். ஒழு செய்ய முடியலையா, நீங்க தயமம் செய்து கொண்டு உங்களுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு இஸ்லாம் உங்களுக்கு அனுமதி வழங்குகிறது. திருக்குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 6வது வசனத்தில் அல்லாஹ் இதற்கான அனுமதியை நமக்கு வழங்குகிறான். எத்தனை பெரிய சலுகை! யாருமே என்னால் தொழ முடியவில்லை என்று எந்த விதமான காரணமுமே சொல்ல முடியாத அளவிற்கு தொழுகையில் அல்லாஹ் இவ்வளவு சலுகைகளை கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவர் ஒரு அலுவலகத்தில் பணிபுரிகிறார். அவர் தினமும் ஷூ, சாக்ஸ் அணிந்து கொண்டுதான் தன்னுடைய வேலைக்கு செல்ல வேண்டும், அல்லது தன்னுடைய பள்ளிக்கு செல்ல வேண்டும், தன்னுடைய கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒருவர் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் தன்னுடைய சாக்ஸை கழட்டிட்டு ஒழு செஞ்சு கால்களை கழுவி திரும்ப சாக்ஸ் போட்டு தயாராகிறது முடியாது. அதனால நான் தொழுகையை விட்டுடலாமான்னு கேட்டா, அவருக்கு கூட மார்க்கத்தில் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன சலுகை? திருமிதி எனும் ஹதீஸ் நூலில் இடம்பெறக்கூடிய 89வது ஹதீஸ், புகாரில் இடம்பெறக்கூடிய 1267வது ஹதீஸ். நமக்கு என்ன சலுகை சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் காலுறை அணியக்கூடியவர்களாக இருந்தால், சாக்ஸ் அணியக்கூடியவர்களாக இருந்தால், சாக்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒழு செய்து கொள்ளட்டும். ஒழு செஞ்சுட்டு ஒழுவோடு இருக்கிற நிலையில நீங்க சாக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒழு முறிந்தாலும் நீங்க மறுபடியும் ஒழு செய்யும் பொழுது அந்த சாக்ஸை கழட்டி கால்களை கழுவ தேவையில்லை. ஈர கையை கொண்டு அந்த சாக்ஸ் மீது தடவி கொண்டால், மசாஜ் செய்து கொண்டால் போதும். உள்ளூரில் இருப்பவருக்கு இந்த சலுகை ஒரு நாள் 24 மணி நேரத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவரே பயணியாக இருந்தால் 3 நாட்களுக்கு இந்த சலுகை 72 மணி நேரத்துக்கு அவர் சாக்ஸை கழட்ட தேவையே இல்லை. நிபந்தனை என்ன? அந்த சாக்ஸை போடும்போது அவர் ஒழுங்கோடு இருக்கணும். எவ்வளவு பெரிய சலுகை! அன்பானவர்களே, இதுவெல்லாம் எதற்காக? அடியான் தொழுகையை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு உன்னத நோக்கத்திற்காக அல்லாஹ் இது போன்ற சலுகைகளை வழங்கி நம்முடைய தொழுகைகளை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறான். யோசித்து பாருங்கள், இவ்வளவு சலுகை கொடுத்த பிறகும் ஒருவர் தொழுகையை விடுகிறார் என்றால் அவரை விட நட்டவாளி, அவரை விட பெரிய குற்றவாளி வேறு யார் இருக்க முடியும்? எந்த காரணமுமே இல்லை, சாதாரணமாக தொழுகை விடுகிறார். எந்த காரணமுமே இல்லை. தொழுகை விடக்கூடிய பலர் காரணமே இல்லை, ஆனால் தொழுகை விடுகிறார்கள். ஏன்? என்ன வயசாயிடுச்சு, இப்பவே தொழுது ஆகணுமா என்ன? இப்படியெல்லாம் சிலர் சாதாரணமா சொல்றாங்களா இல்லையா? நமக்கெல்லாம் நினைவு இருக்கிறது, மாணவர் பருவத்தில் யாராவது பள்ளிவாசலுக்கு சென்றா, உனக்கு என்ன வயசாயிடுச்சு, இப்பவே தொழுக போற? சிறு பிராயத்தில் ஒருவர் தாடி வைத்தால் அதுக்கெல்லாம் இன்னும் காலம் இருக்கு, ஏன் அவசரப்படுற? அன்பானவர்களே, யார் எவ்வளவு காலம் உயிரோடு இருப்போம் என்பதை அல்லாஹ் ஒருவன் தான் அறிவான். நமக்கு எப்படி தெரியும் அதுக்கு இன்னும் காலம் இருக்கு, இன்னும் அவகாசம் இருக்கு? இதையெல்லாம் சொல்லுவதற்கு உங்களுக்கோ எனக்கோ உலகத்தில் யாருக்கோ அவகாசம் இருக்கிறதா? ஆனால் சர்வசாதாரணமாக சொல்லிவிடுகிறோம். அல்லாஹ் இத்தனை சலுகைகளை கொடுத்து நம்முடைய தொழுகையை நாம் உரிய நேரத்தில் மார்க்கம் வழங்கிய சலுகையை பயன்படுத்தி நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகளை தந்திருக்கிறார். பெரிய பிரச்சனை சமூகத்துல,
அடிக்கடி ஒரு முறியக்கூடிய பிரச்சனை. சிலருக்கு அடிக்கடி காற்று பிரிந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு அடிக்கடி சிறுநீர் சொட்டி கொண்டே இருக்கும். பெண்களுக்கு வழக்கமாக ஏற்படக்கூடிய நாட்களை விட அதிகமான நாட்கள் மாதவிடாய் இரத்த போக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இவர்கள் எப்படி தொழுகையை நிறைவேற்றுவது? தொழுகையில் இவர்களுக்கு ஏதாவது சலுகை இருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது இருக்கிறது. அன்பானவர்களே, இது போன்று சிரமம் உள்ளவர்கள் ஒரு ஒழுவை கொண்டு ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றி விடலாம். கடமையான ஒரு தொழுகையை இவர்கள் நிறைவேற்றி விட, உதாரணமா ஒவ்வொருக்கு ஒழு செஞ்சோம், காற்று பிரிந்து கொண்டே இருக்கிறதா, சிறுநீர் சொட்டி கொண்டே இருக்கிறதா, கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஃபர்ல் தொழுகையை நிறைவேற்றி விடலாம். சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். எத்தனை முறை காற்று பிரிந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எவ்வளவு சிறுநீர் சொட்டினாலும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்து வக்து அசருடைய கடமையான தொழுகைக்கு நேரம் வரும் பொழுது தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு அந்த சிறுநீர் வடிஞ்ச இடத்தை சுத்தம் செய்து கொண்டு மறுபடியும் ஒழு செய்து கொண்டால் போதும். எவ்வளவு பெரிய சலுகை! நிறைய வயதானவர்கள் ஏன் தொழ மாட்டேங்கிறீங்க? எனக்கு ஒண்ணுக்கு போய்கிட்டே இருக்கு, காற்று புரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அதனால நான் தொழுகிறது இல்லை அப்படி சொல்றாங்க. அது மாதிரி ஆட்களை சந்தித்தால் இந்த தகவலை சொல்லுங்கள். பெண்கள் வழக்கமாக அவர்களுக்கு வரக்கூடிய நாட்களை விட கூடுதலான நாட்கள் மாதவிலக்கு ஏற்பட்டால் அவங்க கவலைப்பட தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வழக்கமான நாட்கள் ஏற்படுவதுதான் மாதவிடாய். அதற்கு அதிகமாக ஏற்பட்டால் அது பலவீனம். 7 நாட்கள் ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்னா அதுக்கு மேலையும் இரத்தப்போக்கு இருந்தால் அது மாதவிடாய் அல்ல. அவங்க குளித்து தூய்மை ஆயிடலாம். தொடர்ந்து இரத்தப்போக்கு ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஒழுவை கொண்டு ஒரு ஃபர்லான தொழுகையை நிறைவேற்றி விடலாம். சுன்னத்தான நஃபீலான தொழுகைகளை எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம். அடுத்த நேர தொழுகைக்கு ஒழு செய்யறதுக்கு முன்னாடி அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி கொண்டு ஒழு செய்து கொண்டால் போதும். அன்பானவர்களே, பயணத்துல சலுகை, மறதியில சலுகை, தூக்கத்துல சலுகை, உள்ளூரில் சலுகை, மழை வந்தால் சலுகை, குளிர் வந்தால் சலுகை, ஒழு செய்ய முடியாவிட்டால் சலுகை, காலுறை கழட்ட முடியாவிட்டால் சலுகை, தொடர் இரத்த போக்கு, சிறுநீர், காற்று அனைத்திலும் சலுகை கொடுத்த பிறகும் ஒருவர் தொழுகையை நிறைவேற்றாமல் இருக்கிறார் என்றால் அவரை விட நட்டவாளி நிச்சயமாக யாரும் இருக்க முடியாது என்பதையும் இந்த ஹதீசுகள் நமக்கு சொல்லுகின்றன. அல்லாஹ் அளவற்ற அருளாளன், தன் அடியார்கள் மீது கடமையாக்கிய வணக்கங்களிலும் சலுகையை தரக்கூடியவன் என்பதையும் இந்த ஹதீசுகள் சொல்லுகின்றன. இந்த தகவல்களை கவனத்தில் வைத்து நம்முடைய தொழுகையில் நாம் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, தொழுகையில் இது போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவல்களை நாம் பதிவு செய்கிறோம். இதற்கு நேர் மாற்றமாக எங்களுடைய மதுஹபுகளில் இதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படாது, எங்கள் ஷாஃபி மதுஹபுகளில் இதற்கு அனுமதி இல்லை, எங்கள் ஹனஃபி மதுஹபில் இதற்கு அனுமதி இல்லை என்றெல்லாம் சில பயான்களில் சொல்லி வருகிறார்கள். அன்பானவர்களே, நாம் விளங்க வேண்டிய அடிப்படையான விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்பது அல்லாஹுவும் அவருடைய தூதரும் எதை சொன்னார்களோ அது மட்டும்தான் இஸ்லாம். எவ்வளவு பெரிய மாமேதையாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் உட்பட்டு ஒருவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்றால் அதை கண்டிப்பாக நாம் ஏற்க வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் தன்னுடைய மனோ இச்சைப்படி தன் சொந்த கருத்தை சொல்லுவார் என்றால், எங்களுடைய உஸ்தாத் இப்படித்தான் சொன்னார், எங்களுடைய ஆசிரியர் இப்படித்தான் சொன்னார், எங்க மதரசாவை இப்படித்தான் ஓதி கொடுத்தாங்க, எங்க மதுஹப் இப்படித்தான் சொல்லுகிறது, எங்கள் பெரியார்கள் இப்படித்தான் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவை தூக்கி எறியப்பட வேண்டிய கருத்துகள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், ஹனஃபி மதுஹப் என்று சொல்லக்கூடிய அந்த மதுஹபில் இந்த ஜம்மு கஸ்ர் என்பதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறானே, அல்லாஹ்வுடைய தூதர் செய்து காட்டி இருக்கிறார்களே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அப்ப என்ன அர்த்தம்? இஸ்லாத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் தானே அர்த்தம். எங்க ஹனஃபி ஹமாரா மதுஹப்னே இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. தொடங்கும் போது எப்படி ஹமாரா, எங்க மதுஹப்ல அதெல்லாம் கிடையாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய கருத்தை ஒரு கொள்கை புறக்கணிக்கிறது என்று சொன்னால் அந்த கொள்கைக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இத்தபிஉ மா உன்ஸில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், நம்மிடமிருந்து எது அருளப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள். அல்லாஹ்விடமிருந்து எது அருளப்படுகிறது குர்ஆன் மூலமாக,
அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக எது சொல்லித் தரப்படுகிறதோ அதை பின்பற்ற வேண்டுமே தவிர அதை விட்டு எங்க மதுஹபில் இது இல்லைன்னு சொல்லி ஒருவர் குர்ஆனை புறக்கணித்தால், ஹதீஸை புறக்கணித்தால் அவருடைய கதி என்னங்கிறத நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முதல் நபி, உலகில் முதல் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட முதல் மனிதர். அவர் பூமிக்கு அனுப்பப்படுகிறார். அல்லாஹ் அவருக்கு என்ன அறிவுரை சொன்ன தெரியுமா? மின்னி ஹுதன், நீங்க எப்படி நடக்கணுங்கிற நேர் வழி என்னிடமிருந்து வரும். இம்மா யஅதி அன்னக்கும் மின்னி ஹுதன், நீங்க ஒரு நபி, நீங்க விரும்புறதை எல்லாம் செஞ்சுக்கோங்க, நீங்க முதல் மனிதர், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யலாம், அப்படி சொல்லல அல்லாஹ். இறை தூதராகவே இருந்தாலும் நம்மிடமிருந்து வரக்கூடிய வழிகாட்டுதலை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் சாதாரண மனிதர்களாகிய நீங்களும் நானும் எங்க மதுஹபில் அப்படி இல்லை, எங்க மதரசாவில் அப்படி சொல்லி தரலன்னு பேசுவது அல்லாஹ்வுக்கு எதிரான கருத்து என்பதை கவனத்தில் கொண்டு, மார்க்கம் சலுகைகளை வழங்கி இருக்கிறது. குர்ஆனில் தொழுகைக்கு சலுகை இருக்கிறது, ஹதீஸில் சலுகை இருக்கிறது. அதை நடைமுறைப்படுத்தி வெற்றி பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டுமே தவிர மனோ இச்சைப்படி செயல்படக்கூடாது என்பதை நம்முடைய மனதில் உறுதியாக பதிய வைத்துக் கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.